One second, please. சத்தம் போடாதீங்க. ஏப்பா எல்லாம் மைக்கு கரெக்டா இருக்குப்பா. நேற்று எந்த மைக்கு சொல்றீங்க? யாரும் சத்தம் போடாதீங்க. நேற்று ஒரு நிமிஷம். நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை குழு கூட்டம் இணைய வழியில் நடத்தப்பட்டது. நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை குழு கூட்டம் இணைய வழியில் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தின் அடிப்படையில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடுவதற்கு எங்கள் தலைவருக்கு அந்த அதிகாரத்தை அந்த கூட்டம் வழங்கியது. அதன் அடிப்படையில் இன்று அந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வரும் என்று நேற்று அறிக்கை கொடுக்கப்பட்டது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் பிரசுக்கு கட்சியின் சார்பில் அழைப்பு விடுக்கப்படவில்லை. முறைப்படி இன்று 4 மணிக்கு ஊடகவியலாளருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு எமது தலைவர் எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிலைப்பாட்டை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். We sincerely regret for the inconvenience. Yesterday, our party president had announced that we will be having our high-level committee meeting. Based on the high-level committee meeting, we will be announcing our decision today morning. We didn't give any official communication summoning the press to our office. But unfortunately, the press people have come here, and now we had contacted our leader, and the information from him is that we will be sending an official communication sometime around 4 o'clock, and he will meet you with all the required news which you are seeking for, and he will be answering that. We don't have any answers for your questions. That's it. Thank you very much. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்குமா இல்லையா என்ற முடிவை இன்று மாலை 4 மணிக்கு திருமாவளவன் அறிவிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் பேசும்போது முன்னதாக இன்று அறிவிப்பதாக நாங்கள் தெரிவித்திருந்தோம். இன்று மாலை 4 மணிக்கு தங்களுடைய முடிவை அறிவிப்போம் என்று கட்சி நிர்வாகிகள் கூறியிருக்கிறார்கள். என்ன முடிவெடுக்க போகிறார் திருமாவளவன் என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்த நிலையில் அந்த கேள்விக்கான பதில் மாலை 4 மணிக்கு அறிவிக்கப்படும் என்று கட்சி நிர்வாகிகளால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக 11 மணிக்கு அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் அப்போதும் அறிவிக்கப்படவில்லை. தொடர்ந்து தாமதமாகிக் கொண்டே வரும் நிலையில் கட்சி நிர்வாகிகள் இன்று மாலை 4 மணிக்கு திருமாவளவன் முடிவை அறிவிப்பார் என்று தெரிவித்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நேற்று செய்தியாளர்களை சந்திக்கும் போது மாலையில் இணையவழி கூட்டம் நடைபெறும் என்றும் அந்த கூட்டத்தில் நாங்கள் முடிவெடுப்போம் என்றும் கூறியிருந்தார்கள். அந்த முடிவை எடுத்து இன்று அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. காலை 11 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிப்போம் என்றும் கூறப்பட்டிருந்த நிலையில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தற்போது பேசும்போது மாலை 4 மணிக்கு திருமாவளவன் முடிவை அறிவிப்பார் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெரும்பான்மைக்கு மேலும் உறுப்பினர்கள் தேவைப்படுகிறார்கள். அந்த சூழலில் விசிக சார்பில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே கம்யூனிஸ்டுகள் தங்களுக்கான ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு தெரிவித்திருக்கும் நிலையில் விசிக என்ன முடிவை எடுக்கப் போகிறது என்ற கேள்வி எழுந்திருந்தது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மாலை 4 மணிக்கு தன்னுடைய முடிவை அறிவிக்க இருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன்.